அனைவருக்கும் வணக்கம். முந்தைய ஆண்டு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் கேட்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் அப்படின்ற ஒரு கொஸ்டினை டீகோட் பண்ணிடுவோமா? வாங்க. அடிப்படை உரிமை பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடைன்னு பார்த்தா 1978. இப்போது இதை பேஸ் பண்ணி 2025 அடிப்படை உரிமைகள்லேருந்து எந்தெந்த கேள்வியெலாம் வரலாம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தை உரிமைகள் மசோதா பில் ஆஃப் ரைட்ஸ் பின்பற்றிய அடிப்படை உரிமைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றாங்க. அதே மாதிரி இந்த பகுதி, அதாவது பகுதி 3 மேக்னா கார்ட்டா மகா சாசனம் எனப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன்னு கேட்டால் உச்சநீதிமன்றம் ஞாபகம் வரும். ஆர்டிகல் 32 ஞாபகம் வந்துடணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தேசிய நெருக்கடி நிலையின் போது விதிகள் 2021 தவிர்த்து பிற அடிப்படை உரிமைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியர்களுக்கு மட்டும் பொருந்தும் விதி கேட்கலாம். 15, 16, 19, 29, 30. அடுத்து அரசியலமைப்பு தொடக்கத்தில் 7 உரிமைகள் இருந்திருக்கும். பிற்காலத்தில் 44வது சட்ட திருத்தம் மூலமா 1978 விதி 31 சொத்துரிமை நீக்கியிருப்பாங்க. அந்த 31 எடுத்துட்டு போய் எங்க வச்சிருப்பாங்கன்னா பகுதி 12 300A சாதாரண சட்ட உரிமையாக வச்சிருப்பாங்கப்பா. ஓகே, அடுத்தது பாருங்களேன். அடிப்படை உரிமைகள் என்னென்னலாம் விதி இருக்கு. ஃபர்ஸ்ட் பகுதி 3 வருது. 12 35 வரையும் அடிப்படை உரிமைகளை பத்தி பேசுது. அதுல இருக்கிற 6 உரிமைகள், அந்த 7 இருந்துச்சு. இப்போ 6 உரிமைகள் நம்ம பார்க்க போறோம். சமத்துவ உரிமை 14 18, சுதந்திர உரிமை 19 22, சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 24, சமய உரிமை 25 28, கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை 29 30, அரசியலமைப்பு பரிகார உரிமை அப்படின்னு கேட்டாங்கன்னா 32. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 21A விதி 32. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக நமக்கு கொடுக்கணும். ஏன்னு பார்த்தோம்னா இந்த 6 முதல் இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. 86வது சட்டத்திருத்தம் மூலமா 2002 ஆட் பண்ணியிருப்பாங்க. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளிக்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் கல்வி பெறும் உரிமை சட்டம் அப்படின்றத ஒன்று இயற்றினாங்க. எந்த ஆண்டுனா 2009. அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள்னு கேட்டாங்கன்னா 2010 ஏப்ரல் 1. இப்போ விதி 32 பார்த்துடலாமா? அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் அந்த விதிப்படி ஒரு உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கலாம். அதன்படி சுப்ரீம் கோர்ட் ஒரு 5 வகையான நீதிபெற ஆணை பிறப்பிக்கிறது. இந்த விதியை தான் அரசியலமைப்பின் இதயம் அல்லது ஆன்மா என கூறியவர் யாருன்னு கேட்கலாம், நமக்கு அம்பேத்கர். ஓகே, அந்த 5 வகையான நீதி பேரணை பார்த்தலாமா? சுப்ரீம் கோர்ட் 32 பேஸ் பண்ணி கொடுக்கும். ஹை கோர்ட் 226 பேஸ் பண்ணி கொடுக்கும். ஆட்கொணர்வு நீதி பேராணை. நெக்ஸ்ட் பார்த்தா சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்யப்பட்டவரை 24 மணி நேரத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. செயலுறுத்தும் நீதி பேராணை என்ன சொல்லுதுன்னா, சட்டப்படி ஒருவர் தாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாது இருக்கும்போது அவங்களுக்கு பிறப்பிக்கிற ஆணை. அடுத்தது நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை. நீதிசார் அலுவலகங்கள், தீர்ப்பாயங்கள் இல்லை கீழ் நீதிமன்றங்கள்லாம் இருக்குல்ல, அதை வரம்பை மீறப்போது அதை ஆய்வு செய்ய தேவையான ஆவணங்களை கேட்கறது தான் இந்த நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு பார்க்கும்போது கீழ் நீதிமன்றங்கள் அதிகார வரம்பை மீறிய நடவடிக்கையினை தடை செய்யறதுக்காக பிறப்பிக்கப்படும் ஆணை தான் இது. தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படின்னு கேட்டால் பொது அதிகார பதவியில் உள்ளவரின் தகுதியை கேள்வி கேட்டல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மீண்டும் அடுத்த ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல சந்திப்போம். தேங்க்யூ.